வெல்கம் டு இன்ஸ்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஷின் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 -8 5 2 2 -5 1 4 -1 2 3 -2 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த இங்கே ஃபஸ்ட்டு 1 கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு மூணுமே ட்ரையாங்குலர் ஷேப்பில் 0 0 0 வரணும். அதான் ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இங்கே இதையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா R1 இன்டர்சேஞ்ச் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக 0 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம மாற்றிக்கலாம். இப்போது ரோ 1 இன்டர்சேஞ்ச் ரோ 3, அப்போது இங்கே இருக்கிறது இங்கே மாறிடும், இங்கே இருக்கிறது இங்கே மாறிடும். அப்போ எப்படி எழுதலாம்னா -1 2 3 -2. அப்புறம் இங்கே R2 அப்படி எழுதிக்கலாம். 2 -5 1 4. அப்புறம் இந்த R1 கீழே எழுதிக்கலாம். 3 -8 5 2. ஏன் அப்படி எழுதுறோம்னா R1 இன்டர்சேஞ்ச் R3 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த நமக்கு இங்கே 0 எப்படி பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும்னா, R2 ரோ 2 எடுத்து ரோ 2 கூட ரோ 1 கூட 2 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 2 இன்ட்டு பண்ணி நமக்கு R2 கூட ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரோ 2 அப்படி எழுதிக்கலாம். இங்கே சைடில் நான் ரஃப் காலம் போட்டிருக்கேன். 2 -5 1 4. அதே மாதிரி இங்கே இன்ட்டு பண்ணும்போது இங்கே இங்கே R2 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 2 × 1 2 × -1 -2 அதை நான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 × 2 4 3 × 2 6 -2 × 2 4 -4 அதெல்லாம் எழுதிட்டு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா +2 -2 கேன்சல் ஆகி 0 வந்துடும். -5 +4 -1 1 + 6 7 -4 +4 0 ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து ஏதாச்சும் நமக்கு 0 ஆகுதுன்னு பார்க்கணும். அதனால் ரோ 3 எடுத்து ரோ 1 கூட 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணணும்னா நமக்கு 0 ஆகும். அப்போது இங்கே 3 அப்படியே எழுதிக்கலாம். 3 இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 3 -8 5 2 அப்படியே எழுதிட்டு இது கூட இன்ட்டு பண்ணும்போது -3 3 × 2 6 3 × 3 9 -2 × 3 -6 கிடைக்கும். இதுவும் -3யும் +3யும் 0 ஆயிரும். -8 + 6 = -2 5 + 9 = 14 2 - 6 = -4 அப்படி கிடைக்கும். அப்போ நம்ம அதை எழுதிடலாம். 0 -2 14 -4 அப்படி நம்ம கிடைக்கும். அது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே 0 ஆயிடுச்சு, இங்கே 0 ஆயிடுச்சு. இங்கே 0 ஆனால் தானே இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தடு கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ரோ 3 எடுத்து ரோ 2 கூட 2 டைம்ஸ் இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 2 டைம்ஸ் இன்ட்டு பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ரோ 3 கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த -1 அப்படி கொடுக்குறோம், 2யும் அப்படி கொடுக்குறோம், 3யும் அப்படி கொடுக்குறோம், -2யும் போட்டுக்கிறோம். இப்போது நம்ம R3 எடுத்து நம்ம இங்கே 0 வரணுன்றக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றக்காக ரோ 3 எடுத்து ரோ 2 கூட × 2 பண்ணோம்னா நமக்கு இங்கே 0 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்க வேல்யூ தேர்ட் ரோவை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 0 -2 14 -4 அப்படி எழுதிட்டு இன்ட்டு R2 எழுதும்போது செகண்ட் ரோவில் × 2 பண்ணும்போது இங்கே 0 இருக்குது, 0 தான் இருக்கும். இங்கே +1 இருக்குது, × 2 பண்ணும்போது -1 இருக்குது, × 2 பண்ணும்போது 2 ஆயிரும். ஆல்ரெடி இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம எல்லாத்துக்கும் நம்பர் சைன் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆயிரும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே 7 கொடுத்துருக்காங்க. 7 × 2 14. இங்கே மைனஸில் இருக்குது, மைனஸ் போட்டோம்னா 14 ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இங்கே 0 கொடுத்துருக்காங்க, அந்த 0 நான் அப்படியே போட்டுடுறேன். -0 ஆயிரும். அப்போ 0 0 0 +2 -2 0 14 +14 -14 0 -4ம் -0ம் -4 தான் கிடைக்கும். அதை நான் இங்கே எழுதிட்டேன். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் = 3 தான் நமக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ.